சரி காடு வித்து பெரிய மீன் மாடி இருக்குங்க. அங்கே பெரிய மீன் மாடு இருக்கு போல. நீ பத்திர பாருங்க மக்களே. ஹாய் எல்லாரும் வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள் அடையங்கப்பா 2 பேர். அதை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப பல நாள் ஆச்சு. பல நாள் மீன்ஸ்னால் ஒரு 10 மாதம் கிட்டே நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ போடாமலே இருக்கோம். எதாவது கொஞ்சம் நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலையால் கொஞ்சம் வீடியோ போடாமல் விட்டோம். இதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. நிறைய பேர் தெரியாதவங்க கூட எங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் பழக்கமாக இருக்காங்க. எனக்கே தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போட மாட்டேங்க, நல்லா வீடியோ போட்டுருந்தீங்க, நல்ல ஒரு கண்டென்ட்லாம் கொடுத்தீங்களே அப்படின்னாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சப்ஸ்கிரைபரும் கிடையாது, ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன். சரி கொஞ்ச நாளாக கொஞ்சம் நம்மளுக்கு இந்த பண வசதி அதிகமாக இல்லாததால் பார்த்தீங்கன்னா இதுக்கான டைம் ஒதுக்க முடியல. அதுக்கோசம் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா வேறு வேலை விஷயமா போனதால் ஒரு 10 மாதம் கேப் ரொம்ப விட்டோம். அதை திருப்பியும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆரம்பிப்போம். திருப்பி வந்து விட்டதை வந்து சும்மா விட்டு போயிடாது. ஏன்னா அந்த 3000 சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கோசம் வந்தாங்க. நம்ம நம்பி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். திருப்பி நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வரதுக்கான வாய்ப்பில் நான் ஏற்படுத்துகிறேன். முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லைனா வாரத்துக்கு 2 வீடியோஸ் போட பார்க்குறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோன்றது ஸ்பாட் கிடையாது. இங்கே ஃபிஷிங் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் ஏகப்பட்ட இடம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி பார்க்குறேன். சீக்கிரமாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ கண்டிப்பாக வரும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் யாருமே வந்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க உங்கள் எல்லாருக்கும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக காணொலிக்கு வர ஆரம்பிக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஆவீங்க. சேனலை வந்து நம்ம குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், இதெல்லாம் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறதுக்கான 100% உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை கவலைப்பட வைக்க மாட்டேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வந்து அடுத்தது காணொலிகள் வீடியோ வந்து உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டோட வரும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாகோட போட போகிறோம். தம்பிங்க அண்ணன் எல்லாருமே சேர்த்து மொத்தமாக போடுவோம். இதுக்கப்புறம் ஃபிஷிங் கிடையாமல் நம்ம அடையங்கப்பா 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடையங்கப்பா ஷார்ட்டாக வச்சிட்டேன். AGP 2 பேரும் போட்டாச்சு. இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலையும் வந்து AGP ஃபேமிலியும் போட்டோம். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா 2த்தையும் ஃபாலோ பண்ண பாருங்கள். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு வந்தனே தெரியாமல் விசுவலில் கொண்டு வந்துட்டானுங்க, ஸ்டிக்கை போட்டுனுக்கிறானுங்க. அவன் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா டோர் விட்டு மீன்பிடிக்கலாம் தான் வந்தோம். மண்புழு தோணானுங்க, மண்புழு தூக்கி வரம் கட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு வலைய வந்துருச்சு. ஐயா கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. கோரா மீன் மாட்டி இருக்கு. வரலனா பாருப்பா, மீன் மாட்டிருக்கே. இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்லேயே மூத்தவர், அதாவது டீமில் பெருசுன்னு சொல்கிறது தான் இவர் தான். எங்கள் கேங்கு இல்லை இதில் இறக்கி விடு, கொஞ்சம் டைம் ஆகட்டும்டா. உடனே இப்போயே எடுத்துகிட்டு உங்கள் இடத்துலையே இறக்கி விடு. ஒரு 1 ஹவர் விட அப்படியே மலை இறக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா போட அமைச்சிருக்கோம். ஆச்சு கை விடுறாத. இங்கே தான் மீன் எடுத்து ஆச்சுதே, இங்கேயே போட்டு விடு. கோரா மீனை பிடிச்சிட்டோம். இப்போ அவர் போய் நான் சுற்றி நேரத்துலாம் போய் சுற்றி காட்டுறாரு. தம்பி அருண் பார்த்தீங்கன்னா மீனை கோத்துட்டாரு. அருண்குமார் ரொம்ப கஷ்டப்பட்டு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. முழுலாம் மாட்டி கிழிக்குது. உமகாட் கொக்கால என்னடா கூட்டும் போயிருக்கீங்க டே. போறா சீரம் போறானே. 1 2 3 போட்டாச்சு. சக்ஸஸ் மக்களே. ஃபஸ்ட்டு டொமேட்டோ ஒரு போட்டாச்சு. ஆட்டி வைக்கிறான் மச்சான், சுரலாம் அடிக்கிறான். தம்பிங்க மீன் ஒன்று தம்பி வந்து பார்த்தீங்கன்னா குள்ளகண்டை போட்டு வந்தான். போட்டு வந்து கொஞ்ச நேரம் சும்மா பார்க்கலாம் வாங்கினா பார்த்தீங்கன்னா பெரிய மீன் மாடிச்சு. தம்பி பெருசாடா, தூக்குடா நீ பத்திர பாருங்க மக்களே. ஒரு 400 கிராம் விரால் மீன் மாட்டிக்கிச்சு. இன்றைக்கி எங்களுக்கு சரியான பயங்கரமான வேட்டைங்க. அடித்து நவுத்திட்டே இருக்கோம் காலிலேருந்து. பக்கா போதும். ஊக்க பாருங்க, ரொம்ப முன்னிட்டு இருக்கு போல. உள்ள டோரை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் பார்த்தீங்கன்னா பசங்க எதுக்கு
எதுக்கு வந்தனே தெரியாம விசுவல் தூக்கி போட்டுருக்கானுங்க சைனார். சொல்றத கேளுடா. ஏன் பாய் டேய் நீ அங்க எதுக்கு வந்தோம் நம்ம? அந்த அந்த வேலையை பார்க்காம என்ன வேலை பார்த்துக்கிறீங்க? அதெல்லாம் வேற மாதிரி பாய், வேற மாதிரி. ஏதோ சொல்றேன் நாங்களும் கேட்கணும். சூப்பர்ரா. வெரி குட்ரா, வேற லெவல்ரா. இருடா பேச மாட்டீங்களா? பவால் மண்ணோதா சிரிப்பா இருக்கு. இல்ல பேச மாட்டீங்க. எங்க இருக்கும் தெரியல. சொன்னேன் உங்ககிட்ட ஒரு வெங்காயம் மிஸ் ஆகினார். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய நம்ம ஆள் விசுவலை போட்டு சொல்கிற பசி கேட்காம செடியெல்லாம் மாட்டிட்டாரு. இந்த பக்கம் தம்பி சொன்னார், நீங்கள் போடு மீன் இல்லைன்னா நான் பார்த்துறேன்னாரு. அவர் என்ன பார்க்க போகிறேன்னு தெரியல. இப்போ நம்ம ஐயனார் வந்து விசுவல் வீசி ஐயனார் நல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து விசுருங்க, தூக்கி போடுங்க. ஐயே என்றா இது அப்படி இந்த பக்கம் கொத்தாண்டா போட்டேன்டா 2000 தானடா. என்ன மாட்டிதா? பெருசாக மாட்டிதா? ஏன்னா 5 கிலோ 10 கிலோ வியூஸ்லாம் பாவம். யூஸ்லாம் வந்து திட்டிங்க, என்னடா டேய் மீன் பிடிக்க இடத்துல போய் சும்மா போட்டு நிருப்பதிங்க. இல்லை வெள்ளதை மாடிச்சு, டைட்டாக மாடிச்சு. நம்மளால் வந்து அடியில் இன்னும் வராரு பக்கத்தில். மக்களே பார்த்தீங்களா மீன் மாட்டிருக்கு மக்களே, மாட்டிருக்கு மக்களே. ஒரு 4-5 மீன் மக்களே பெருசாக மாடிச்சு போட செம்ம பெருசு மக்களே, வேறு லெவலில் மாட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜிலேபி மாட்டிருக்கு. ஒரு 4 சூப்பருங்க. 5 மாட்டிருக்கு மக்களே. எதோ சைடிஸ் வந்துச்சா? சின்ன மீன் பையனடா. சிக்கன் போடாரா. வளைய இறங்கிலடா. பெரிய மீன் மாட்டிருக்குங்க. அவங்க பெரிய மீன் மாட்டிருக்கு போல. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் இவ்வளோ மீனை பிடிச்சிருக்கோம். விரால் ஒன்று வந்து சிவாடிச்சா, மற்ற ஜிலேபி மீனை பார்த்தீங்கன்னா விசுவலை போட்டு பிடிச்சோம். இது ஆய போகிறது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஐயனார். கமான் போட நீ தான் ஆயிரம் சோ வரும் மச்சான் வாடா அந்த மீன் ஆயிடா. சண்டே அதுமா பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தாங்க. நீ தான் கேங் ஒன்றா இருக்குது சாப்பிடணுன்ட்டு அதுக்காக அலுமினி பேப்பர்லாம் வாங்கி வந்துட்டோம். ஆல்ரெடி காலைல வந்தவொடனே நம்ம ஒரு விரல் போட்டாச்சா ஸ்டேஜில். ஸோ அடிஷ்னலாக வந்து ஜிலேபியை பிடிச்சிருக்கோம். ஒரு 10 மீன் இருக்குது. இது இன்றைக்கி க்ளீன் பண்ணி பேப்பரில் பாயில் பண்ணி சாப்பிட போகிறோம். செம்மண்ணை வச்சு கள்ளி மண்ணை மேலே பூசி ஜம்முன்னு சாப்பிட போகிறோம். மீன் மொத்தமாக போட்டாச்சு. சில பசங்க போதும் மாட்டாது கேட்டா பிடிச்சிருமா? ரெடி ஆகிடுச்சு மக்களே. அப்படியே அந்த மசாலாவை போட்டு அப்படியே கலவையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எங்கால். அப்படியே பற்றி கவரில் சுற்றி போட்டு நெருப்பை கொளுத்தி சாப்பிட்டு பார்த்தோன்னா அடிப்பொலி. சொல்கிறேன் சாப்பிட்டு வந்து. கட் பண்ணு. இவ்வளோ மீன் பேலன்ஸ் இருக்குது. இவனுங்களாம் கவர் பண்ண தேவைடா, அப்படியே இப்படி எத்தாலே போதும்டா. ஆச்சு. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் விரவு உடைக்க போகிறோம். என்ன சொல்லும் அவர் 10 வச்சாருன்னா மொத்தம் பற்றிக்கும் போதும். யூசந்துரு கிளாஸ் சரக்கு கிளாஸ் அதுதானே ஊற்றி அடிப்பீங்க. வாட்டர் மேன் வேணும், ஒரு பவுண்டா வேணும். வாட்டர் மேனை வெட்டி அது மேலே பவுண்டா ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு கட் பண்ணி சாப்பிட்டா அடிப்பொலியாக இருக்கும். அடிப்பொலி இடுப்பு அப்படி கல்யாணம் பண்ணணும். இதான் காலத்தை கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணாதான் நான் கொஞ்சம் தீரும் உங்களுக்கு. எங்கப்பா பொண்ணு கொடுக்க மாட்டானுங்கப்பா. நெக்கலா பேசுறானுங்க பொண்ணு கிட்ட. பொண்ணு பார்த்தோம்னா
அதெல்லாம் இந்த 300 சவரன் கேட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்க தான் கரெக்டா இருக்கும். பொண்ணை பறி குத்துட்டு வாயில வயித்துல வச்சுக்கிறதுக்கு நல்ல பையன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 400 பவுனுக்குதா, 2 ஓட்ல வீடு இருக்குதா, ஆடி கார் இருக்குதா, அம்பாஸ்டர் கார் இருக்குதான்னு கேட்பாங்க. இது பேசுறா ஏய் பாலிஷ் கூடாது. அப்படியே கட் பண்றேன், அதெல்லாம் கட் பண்றேன். மனக்குமுறல் கல்யாணம் ஆகல அப்படியே பேசுறேன், அதெல்லாம் கட் பண்றீங்க. என்னடா காண ஆனவன் இப்படிதான் பேசுறீங்க, காண ஆனவன் இப்படிதான் பேசுறீங்க. கல்யாணம் ஆனவனுக்கு ஒரு கவலை ஆவாதன்னு. கமான். நாங்க சொல்லிட்டு தான் வந்தோம். நீங்க எல்லாம் ஏட உடம்பா வருவானுங்க. இரு மச்சான். போட 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 போட. அது போடு. 4 பார்சல் எரியுதுடா. எரியுதா? எரியாது. திருப்பி போடணுமா? 4 பார்சல். இல்லை ப்ரோ, திருப்பி நம்ம இது என்ன சப்பாத்தியாண்ணா திருப்பி போகிறதுக்கு? செம்ம காமெடி. செப்பு பார்த்தீங்கன்னா காமெடியே சொல்ல முடிஞ்சிச்சு. சாப்பிட்றதுக்கு தான் எல்லாரும் ஈகரா வெயிட்டிங். ஐயோ சீக்கிரம் ஐநார் ரெடி. வேலை கட்ட ஐநார். என்னடா இங்க பாருங்க எவ்வளவு அழகா வெந்திருக்கு பாருங்க. பசங்க பக்கா வளர்த்துருக்காங்க. தந்தூரி விரால் தந்தூரி கிரில்லு போட்டிருக்காங்க. நம்ம பாருங்க இன்னைக்கு நாங்க தான் விரால் மீன் பயிறு கடான்ற மாதிரி ஜிலேபியை விராலையும் வளர்த்து வேறலாம் இருக்கிறாங்க நம்ம பசங்க. ஓபன் பண்ணிட்டு பாங்க. அவர் பேரு அவர் சோக்க வச்சு. என்ன வாசனை வருமாதா மக்களே? ஐயோ வாசனை வேற மாதிரிங்க. சரியான வாசனை தல. வேற மாதிரி. ஏய் வாசனை வேறுமாதுடா. வாசனை வருது. வாசனை பயங்கரமா இருக்குடா. போச்சு உனக்கு. வேற மாதிரி. சரியான வாசனை. ஐயோ ஃப்ளேவரை பாரு எப்படி வந்திருக்கு. மசாலா வேகுதுடா. ஐயோ இன்னும் குழம்பு மாதிரி இருக்குது. ஏய் அப்படிதான் இருக்கும். அப்படியே இருக்கும். தெரியாம இதெல்லாம். ஐயோ வந்துச்சுல. வரணும் நினைக்கிறேன். வந்துச்சு. ஆஹா டேஸ்ட் எப்படி கரண்? ஓகே குட். சாப்பிட்டு பாட்டே சொல்லுங்க. எப்படியா இருக்க மாப்ள? வேற மாதிரி இது மாப்ள. வேற மாதிரி. ஐநார் நீங்க சாப்பிடுங்க. மாஸ்டர் சேஸ் பீஸ் மச்சான் வேற மாதிரி இது. மக்களே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அச்சு அல்டிமேட்டாக இருக்கு. வேற மாதிரி. இதுதாங்க சண்டே ஆனால் ஒரு கேங்கோட சேர்ந்துன்னு எதனா இது மாதிரி பண்ணி சாப்பிட்ற சந்தோஷமாக வேறு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மொட்டை பசங்க நாங்கள் பண்ணுவோம். காரணமாக நீங்கள் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. காரணமாக எல்லாரும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருக்கேன். வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே வாங்க விட்டா நம்மளுங்க வந்து. ஜிலேபி மீன் எப்படி இருக்கு போகிறான்? ஜிலேபி மீன் பெரிய வந்து ஜிலேபி மீன் பெரியவங்க. அது எப்படி இருக்கும் போது தந்தூரி ஜிலேபி அடிப்பொலியான இருக்கும். பயங்கரமான வாசனையை பார்த்துக்க எனக்கு ரொம்ப மூக்கெலாம் இதாகுது. ஆஹா எனக்கு இந்த பெரிய மீனோட சின்ன மீனுங்க தாங்க. அதுவும் இந்த ஜிலேபி மீன் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். முள்ளு தான் அதிகமாக இருக்குமே தவிர அது கொஞ்சம் நேரம் இதாக இருக்கணும். போதும் தலை. அது இதுவாகிட்டு இருக்கும். அது ஃப்ரைட் இருக்கும் நல்லா மாதிரி ஜிலேபி மீன் பாருங்க. இது வந்து மக்களே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மேலே கட்டுப்படுத்த முடியல, கோச்சிக்காதீங்க. சாப்பிட்டு கூப்பிட்றேன். சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ எப்படி சொல்கிறேன். ஜிலேபி நல்லா இருக்கு. சூப்பர். எனக்கு விரால் தான் பிடிச்சிது ரொம்ப.